வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்துக்க போகிறோம். அதாவது தினமும் ஆளி விதை நாம் சாப்பிட்டு வருவதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், இந்த ஆளி விதையை நம்ம எந்த மாதிரி முறையில் சரியான நேரத்தில் எப்படி சாப்பிடுவது அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆளி விதையை நாம் சாப்பிட்டு வருவதால் நமக்கு ஆரோக்கிய ரீதியாக பல மாற்றங்கள் இதன் மூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆளி விதைக்கு நிறைய மருத்துவ குணங்களும் நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதை எந்த மாதிரி முறையில சாப்பிட்டா நமக்கு நல்லது, எந்த மாதிரி முறையில சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் அப்படின்ற தகவலை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆளி விதையை நாம பிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த பிளாக்ஸ் சீட்ஸில் நிறைய விதமான மருத்துவ குணங்களும் நிறைய பேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவே நாம கருதலாம். இதை நாம் சாப்பிடும்போது நமக்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துகளும் நிறைய விதமான பவரும் நிச்சயமாக நமக்கு கிடைப்பதாகவே சொல்லலாம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த ஆளி விதையை சாப்பிட்டு வருவதால் பலவிதமான ஆரோக்கிய ரீதியான உடல் ரீதியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஆளி விதைக்கு என்ன மாதிரியான மகிமைகள் இருக்கு அப்படிங்கிறத வாங்க தெரிந்து கொள்ளலாம். ஆளி விதை சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், உயர்தர நார்ச்சத்து, புரதம் மற்றும் பல்வேறு வைட்டமின்கள், தாதுக்கள் அனைத்துமே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பல வகையான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கிறதுனால இது அனைவரும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகவும் முக்கியமான ஒரு உணவாகவும் நாம் பார்க்கலாங்க. அதாவது இதை நாம் எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தெரியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த ஆளி விதையை அதற்கேற்றவாறு நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, செரிமான மண்டலத்தை சீராக வைப்பது, அதுபோலவே ஹார்மோன் சமநிலைக்கு உதவுவது போன்ற நன்மைகள் இந்த ஆளி விதைக்கு ஏராளமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் இந்த சிறிய விதையை எப்படி சாப்பிட்டால் அதனுடைய முழு பலன்களையும் நாம் பெற முடியும் அப்படின்ற சந்தேகம் நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இதை அப்படியே பச்சையாக சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி கூட இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ஆளி விதையை அப்படியே பச்சையாக சாப்பிடுவதில் பெரிய ஆபத்து இல்லை என்றாலும் அதனுடைய வெளி ஓடு மிகவும் கடினமாக இருக்குங்க. நீங்க முழு விதைகளை அப்படியே விழுங்கினால் அவை செரிமான மண்டலத்தில் வழியாக அப்படியே கடந்து சென்றுவிடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான முறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விதைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் நம்மளுடைய உடலால் முழுமையாக உறிஞ்சப்படாமலே வெளியேற்றிவிடும் அப்படின்னு சொல்லலாம். முழு விதைகளை சாப்பிடுவது அதனுடைய பலன்களை முழுமையாக பெற சிறந்த வழியல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால இதை நீங்க பச்சையாக சாப்பிடுவதால் உங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆளி விதையை முழுமையான ஊட்டச்சத்தை பெறுவதற்கு எளிதான ஒரு வழியாக நம்ம சொல்லலாம். அதை அரைத்து அல்லது பொடியாக்கி பயன்படுத்துவதை இதற்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாங்க. விதையை பொடியாக்கும் போது அதனுடைய கடினமான ஓடு உடைந்து உள்ளே இருக்கக்கூடிய சத்துகள் நம்மளுடைய உடலால் எளிதில் உறிஞ்சப்படும் நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். தேவைக்கேற்ப சிறிதளவு விதைகளை பொடியாக்கி காற்று புகாத பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தலாம். அதிக அளவில் அரைத்து வைத்தால் அதில் உள்ள நல்ல கொழுப்புகள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குறைவாகவே முதலில் பயன்படுத்தி கொள்ளலாம். பொடியாக்கிய ஆளி விதையை உங்களுடைய வீட்டில் நீங்கள் தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் சேர்த்து வரும்பொழுது எளிதான சத்துக்களை எளிதான முறையில் நீங்கள் பெறலாங்க. காலை எழுந்ததும் குடிக்கும் ஸ்மூதிகள், தயிர், ஓட்ஸ் அல்லது கஞ்சி போன்றவற்றுடன் 1-2 ஸ்பூன் இந்த ஆளி விதையை நீங்கள் பொடியாக்கி சேர்த்து சாப்பிடலாம். அல்லது சாலட்கள் மீது தூவி கூட நீங்கள் சாப்பிடலாம். சப்பாத்தி அல்லது தோசை மாவுடன் சிறிதளவு சேர்த்து கூட நீங்க சாப்பிடலாம். இப்படி சாப்பிட முடியாதவர்கள் இந்த ஆளி விதையை நைட்டு நீங்க தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மிக்சியில் அரைத்து நீங்க ஸ்மூத்தியாக கூட சாப்பிடலாம். இதனுடன் சில நட்ஸ்களையும் நீங்க சேர்த்து அரைத்து ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்ளலாம். தினசரி பெண்கள் குறிப்பாக இந்த மாதிரி எடுத்து வரும் பொழுது உங்களுடைய ஊட்டச்சத்துகள் நிறையவே உங்களுக்கு ஏற்படுங்க. இதனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருந்து உங்களுக்கு நிறைய விதமான உணர்ச்சிகளையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் இந்த ஸ்மூத்தி நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஆளி விதையை நாம தினமும் சாப்பிடுவதால் என்ன மாதிரியான பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம்.
இந்த ஆளி விதை குறிப்பாக கண் எரிச்சலுக்கு உகந்த ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நமக்கு கண் ரீதியான ஏதாவது எரிச்சலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ தினசரி ஆளி விதையை நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கங்களில் நிச்சயமாக சேர்த்து வரலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த ஆளி விதை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆளி விதையில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால இது சரியான அளவில் நீங்க எடுத்துக்கிட்டா அதிக பசி எடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் உடல் எடையை சுத்தமாக்கி வைத்து நமக்கு எடையை குறைப்பதற்கும் இது சிறந்த உணவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய உணவு பழக்கங்களில் தினசரி நீங்களும் இந்த ஆளி விதைகளை சேர்த்து கொள்வது உங்களுடைய எடையை குறைப்பதற்கு இது சிறந்த மருந்தாக உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை சேர்வதை நிச்சயமாக தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இதய நோய் பக்கவாதம் வராம நாம தடுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆளி விதைகளை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நிச்சயமா இதை சாப்பிடலாம். இந்த ஆளி விதை பார்த்தீங்கன்னா எந்தவித மருத்துவ குணங்களும் இல்லாத ஒரு விதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆளி விதையில சிறிதாக இருந்தாலும் இதுல நிறைய விதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அசைவம் சாப்பிடாத நேயர்களுக்கு புரதச்சத்து தேவை அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக தினசரி உங்களுடைய உணவு ஆளி விதைகளை சேர்த்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய முடி ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளி விதை சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய முடி வளர்வதற்கான பிரச்சனைகளுக்கு ஆளி விதை சிறந்த மருந்தாக எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் குறைபாடுனால பெண்களுக்கு ஏற்படுகிற உயர் ரத்த அழுத்தம், முடி உதிர்வு, மன உளைச்சலுக்கு சிறந்த மருந்தாக இந்த ஆளி விதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறுகளை நாம் நிச்சயமாக சரி செய்ய முடியும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ கண்டிப்பாக பெண்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று வலி, தலைவலி, பதற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா தினசரி ஆளி விதைகளை உங்களுடைய உணவு பழக்கங்களில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆளி விதை புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவு விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றலாம். கர்ப்பப்பை செயல்பாட்டையும் இது நிச்சயமாக மேம்படுத்தும். நவீன மருத்துவ ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதை புற்றுநோய்களுக்கு எதிரான விஷயங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 மாதிரியான சத்துக்கள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்க ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஆளி விதை நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆளி விதை சாப்பிடும்போது முக்கியமாக நீங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளி விதை நார்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்கிறதுனால நீங்க அதிகமாக உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க உட்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இதை சாப்பிடக்கூடிய நாட்களில் அதிகமாக நீங்க தண்ணீர் குடிப்பது அவசியங்க. இல்லைன்னா உங்களுக்கு மலச்சிக்கல், வாய்வு மாதிரியான உபாதைகள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். கர்ப்ப காலங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி இதை நீங்க உட்கொள்வதை நிச்சயமா தவிர்க்கலாம். ஸோ இந்த ஆளி விதைகளை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான உணவு முறைகளில் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நிச்சயமாக எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக கிடைக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஆளி விதையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் மகிமைகளும் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். இது போன்ற புதிய ஆரோக்கிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தினசரி நாம போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.